100% எந்த காரணத்தை கொண்டும் போன் யூஸ் பண்ணவே விடாதீங்க. அதை தவிர்த்து போய் லைப்ரரியில படிக்க சொல்லுங்க. வீட்டுல நெட்ல தான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. லைப்ரரிக்கு அனுப்பி, இப்போ ஒரு மாசம் லீவ் வருது இல்லையா, அப்ப பிள்ளைங்களை லைப்ரரி போக சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் லைப்ரரியில உட்காந்து படிக்கட்டும். அப்போ படிப்புல அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். அந்த அமைதியான லைப்ரரியில ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியில் உட்காந்து படிக்கும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். படிப்புல கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். உலகத்துல எவ்வளவு விதவிதமான புக் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதனால நல்ல படிப்பு திறனும் அதிகமாகும், பொது அறிவும் வளரும். அதனால கண்டிப்பா லைப்ரரி படுக்கைன்னு அப்பெல்லாம் பிள்ளைங்க லைப்ரரி குப்பைகளை உங்க வீட்டு தோட்டத்திலேயே கொட்டி அதை வாரத்துக்கு ஒரு தடவை கொளுத்தி விடுங்க. தண்ணி தேங்க விடாதீங்க. எல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும்ன்ற எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி மரத்தை வெட்டாதீங்க. மரம் வெட்டினாக்கா அப்படியே அவசியமா வெட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாக்கா ஒரு மரக்கண்டை நட்டுட்டு அந்த மரத்தை வெட்டுங்க. ஏன்னா நம்ம பூமி வந்து ரொம்ப வெப்பமயம் ஆயிட்டு இருக்கு. முன்னாடியோ ரவிச்சந்திரன் டிகம் அவர்கள் இப்போது விழா உரையாற்றுவார்கள். ஜேசி மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியினுடைய 25வது நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நாகப்பட்டினம் மழலையர் உதவி தொடக்க கல்வி அலுவலக ஆசிரியர்களுடைய துணைத் தலைவர் அருமை தம்பி பி அருண்குமார் டிசி அவர்களே, இந்த ஊரில் இந்த பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு நல்லதொரு எண்ணத்தில் துவங்கப்பட்டு இந்த பள்ளி மேல்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் தன் குடும்பத்தை போல இந்த பள்ளியை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் வரவேற்புரை நிகழ்த்திய வைசி முகமது நாசர் டிஃபாம் அவர்களே, இந்த பள்ளியினுடைய நல்லதொரு ஆண்டு அறிக்கையை வாசித்து முடித்திருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருமை சகோதரி திரேமா கஜேந்திரன் டிஎஸ்சி பிஎட் அவர்களே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கின்ற இப்பகுதியினுடைய மக்களில் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏகேஎஸ் விஜயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற திட்டச்சேரி அரசு உதவி ஆய்வாளர் காவல்துறையை சேர்ந்த அருமை சகோதரர் தமிழரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அலுவலகமாக சென்றிருக்கின்ற விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியுடைய பேராசிரியர் டாக்டர் ஹாஜா அப்துல் நசீர் அவர்களே, சில பேர் சில வீட்டில் தனது பிள்ளை எந்த வகுப்பில் படிக்கிறது என்பது கூட தெரியாத ஒரு தகப்பனார்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நன்கு வளர்க்க வேண்டும், அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாய்மார்கள். எனவே இங்கே கூட மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா என்று இருக்கின்ற பொழுது, ஒரு குழந்தை 24 மணி நேரத்தில் 5 மணி நேரம் பள்ளியில் பல்வேறு ஆசிரியர்களிடம் இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு பாக்கி 19 மணி நேரம் பெற்றோர்களின் அரவணைப்பில் தான் இருக்கின்றது. அதுவும் தகப்பனாரை விட தாயின் அரவணைப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தாய்மார்களுக்கு தான் உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே இறைவனால் படைத்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள். எனவே தனது பிள்ளை எந்த வழியில் எந்த இதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறான் என்பதை அறிந்து அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், ஒருவர் ஒரு நாய்க்குட்டியை மிகவும் ஆசைப்பட்டு வாங்கி அதை
மிகவும் செல்லமாக வளர்க்கக்கூடிய அவர் அந்த நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாட்டிலே குட்டி பால் கொடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு கொடுக்க வேண்டும் என்று மடியில வைத்து அந்த நாய்க்குட்டிக்கு வழங்குகிறார். ஆனால் அந்த நாய்க்குட்டி அந்த குட்டி பாலை குடிக்க மறுக்கிறது. அவரும் எவ்வளவோ முயற்சி செய்கின்றார். ஆனால் அந்த நாய்க்குட்டி அந்த பாலை கொடுக்க மறுத்து கடைசி வரை அந்த பாலை கொடுக்கவில்லை. அவர் கோபத்தில் அந்த குட்டி பாலை பாட்டிலை பாலோடு கீழே வீசுகின்றார். வீசிய சிறிது நேரத்தில் அந்த பால் தரையில் விழுந்து ஓடும்போது அந்த நாய்க்குட்டி ஓடி வந்து அந்த பாலை குடித்தது. ஏனென்று சொன்னால், இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், யாருக்கு எப்படி செய்ய வேண்டுமோ, எந்தெந்த வகையில் செய்ய வேண்டுமோ அதுபோல செய்ய வேண்டும். எனவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் சிறப்பானவராக இருப்பார்கள். அவர்களுடைய மனதை புரிந்து அவர்களுடைய செயல்பாட்டை புரிந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அவர்கள் தேவையானதை, ஒருவர் ஆங்கிலத்தில் அதிகமாக மோகம் இருந்தால் அவர் ஆங்கிலத்திலும், ஒருவர் தமிழில் மோகம் மூணாம் ஆண்டு விழாவிற்கு வருகையில் இருக்கும் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் திரு வி. சிவகுமார் எம்பி அவர்களுக்கும், விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கிற முக்கிய பிரமுகர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், மழலையர் குழந்தைகள், விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்து, முன்னாள் பேசினருக்கு சேர்மன் நீங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன பிடிக்குமோ அதே மாதிரி அவங்க பிடிப்பதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேலை. என்னுடைய வீடுகள் எப்படின்னா, இவருக்கு இந்த வேலையை விட்டா இது செய்வாரு, இவர் செய்து முடிப்பாரு அப்படின்னு அறிந்து அந்த செயலை ஒவ்வொருத்தரும் பிடிச்சு வச்சு கொடுப்பாங்க. அதே போல தங்கள் குழந்தைகளும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாட விரும்புகிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். குறிப்பாக சேர்மன் சொன்னார், இப்போ தந்தையர் அதிகமாக பங்கெடுக்க மாட்டாங்க, பெண்கள் தான் அதிகமாக பங்கெடுக்கிறாங்க பிள்ளைங்களை படிக்கிறது. அது 100க்கு 100 உண்மை. யாரும் ஆம்பளைங்க பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க யாரும் சொல்றது கிடையாது. ஆனால் பெண்கள் தான் காலையிலேயே அவங்கள 4 மணிக்கு எழுப்பி போட்டு டீயை போட்டு கொடுத்து பக்கத்துலேயே உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க. அதனால தான் அதோடைய முழு பொறுப்பு தாய் பிள்ளைங்களுக்கு மட்டும் சேரும். அவர்களால் தான் இந்த பிள்ளைங்கள்லாம் படித்து நல்லா உயர்கலைக்கு போகிற காரணம் என்னடான்னா, தந்தையோட தாய்க்கு தான் அதிக பங்கு உண்டு. அவர்களால் தான் நல்ல முன்னேற்றத்துக்கு போய் விடுறாங்க. அதே போல் இனி வரும் காலத்தில் சொன்ன படிச்சுட்டு நான் விட்டேன். செல்ஃபோனை பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அது பெரிய கெட்ட பழக்கம். செல்ஃபோன் சின்ன பிள்ளையிலே இந்த வெளியே போயிட்டு அப்பாக்குள்ள எடுத்து பேசுவான்னு சொல்லிட வேண்டியது. அவங்க எடுத்து அதான் பேசிட்டு இருப்பான். அதேமாரி அந்த கூடவே கூடாது. செல்ஃபோன் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே செல்ஃபோனு பேசுனா இந்த காதே சோடாயிடுமா. மிக சிறப்பான ஒரு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் திரு கோ. ரவிச்சந்திரன் அவர்களே, பேரூராட்சி துணைத் தலைவர் ஜனாப் முகமது சுல்தான் அவர்களே, ஜேசி கல்வி அறக்கட்டளையுடைய உறுப்பினர் ஜனாப் ஒய்சி ஜகபர் ஜாதிக் அவர்களே, ஜேசி கல்வி அறக்கட்டளை உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் அமானுல்லா அவர்களே, பெட்ரோஆசிய கழகத்துடைய துணைத் தலைவர் திரு பி. அருள்குமார் அவர்களே,
நல்லதொரு வரவேற்புரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய பள்ளியுடைய தாளாளர் ஜனாப் ஜேசி முகமது நாசர் அவர்களே, ஜேசி கல்வி அறக்கட்டளுடைய ஜனாப் எம் முகமது அன்வர்தீன் அவர்களே, ஓராண்டு காலமாய் நடைபெற்ற செய்திகளை மிக சிறப்பானது ஒரு ஆண்டறிக்கையாக சொல்லி சென்றிருக்கக்கூடிய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திருமதி கே பிரபா கஜேந்திரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ஹாஜா அப்துல் நசீர் அவர்களே, தேவையான செய்திகளை பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் வழங்கி சென்றிருக்கக்கூடிய நிரவி அரசு மருத்துவமனை மருத்துவர் திருமதி டாக்டர் ஜே வைத்தியமதி MBBS அவர்களே, நமது நாகை கல்வி மாவட்ட உதவி ஆய்வாளர்கள் மிகவும் சிறப்பான முறையில் பணியாற்றி நம்முடைய பள்ளிக்கும் அதிக உதவிகளை செய்து வருவதற்காக நன்றி தெரிவித்து இந்த மாலையை அணிவிக்கின்றேன். அடுத்து பிட்டச்சேரி மருத்துவமனை மருத்துவர் வைகம்தி அவர்களுக்கு சால்வை அளித்து சிறப்பு. இங்கே கூறப்பட்ட வாழ்த்துறை வழங்கப்பட்ட அத்தனை செய்திகளுமே உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதொரு செய்தியாக அமைந்திருக்கின்றது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். நாகை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 162 இந்த ஒரு பள்ளியாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த பரிசு விழாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியாக இது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் உங்களுடைய குழந்தைகள் பல்வேறு திறமைகளிலே வெற்றி பெற்று இங்கே பரிசளிப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த திறமைகளை வளர்த்தவர்கள் யார் என்றால் இந்த பள்ளியுடைய நிர்வாகம், அங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், பொறுப்பாளர் பதவியில் இருக்கின்ற மேலாளர்கள். உண்மையிலே நான் பள்ளியை இந்த ஆண்டிலே 3 முறை ஆய்வு செய்திருக்கின்றேன். அவ்வாறு ஆய்வு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று கேள்வி கேட்பதில்லை. நான் அங்கே அமர்ந்து சிறிது நேரம் உட்கார்ந்து பார்த்தோமேயானால் அங்கே மாணவர்களிடையே அந்த ஆசிரியர்களுடைய கற்றல் கற்பித்தல் பணி மிக சிறப்பாக அந்த பணி அமைந்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒரு CBSEக்கு இணையான ஒரு பயிற்சியானது இங்குள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நான் தந்திருக்கின்றேன். அதை மிக தெளிவாக இங்கே அதை எடுத்துக்கொண்டு முப்பருவ கல்வி முறையினை, அதுவும் CBSE முறையில் உள்ள CC முறையினை மிக அருமையாக அந்த குழந்தைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது காலத்திலெல்லாம் மதிப்பெண் பேப்பரை பார்ப்போம், அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டிலே மதிப்பெண்ணை பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்ப்பதெல்லாம் மதிப்பெண்ணை பார்க்க இயலாது, கிரேடு என்ற ஒன்றை தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது எங்கிருந்து வந்தது என்றால் CBSE சிலபஸில் உள்ளது. அதை இப்பொழுது நர்சரி பிரைமரி பள்ளிகளையும் அமல்படுத்தப்பட்டு அதை மிக தெளிவாக இந்த பள்ளியானது நடைமுறைப்படுத்தி வருகின்றது என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே பெற்றோர்களே, நல்லது ஒரு பள்ளியை தேர்வு செய்திருக்கின்ற நீங்கள் இங்கே சொன்னவர்களை போன்று நீங்களும் அந்த குழந்தைகளை ஒரு நாள் 1 மணி நேரமாவது அல்லது அரை மணி நேரமாவது அந்த குழந்தைகள் என்ன கற்றார்கள், என்ன பள்ளியிலே கற்பிக்கப்பட்டது, என்னத்தை கற்று வந்திருக்கின்றார்கள் என்று கேட்டறிந்து அதை பாராட்டுவீர்களானால் நிச்சயமாக அந்த பள்ளி மேலோங்கி இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 23ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியுடைய தாளாளர் என்னை அணுகி இன்னும் 6ஆம் வகுப்பு துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு சில அரசு விதியின்படி ஆலோசனை தரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த பள்ளி 25 வெள்ளி ஆண்டு விழாவிலே நிச்சயமாக இது ஒரு மெட்ரிக் பள்ளியாக மாறும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த பகுதியிலே ஒரு நல்ல ஒரு மெட்ரிக் பள்ளியை கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த ஆவலுடன் இந்த தாளாளர் இருக்கின்றார். அதற்கு நிச்சயமாக கல்வித்துறை உதவி செய்யும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு கலை நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு உங்கள் குழந்தைகளை நீங்கள் நன்றாக படிக்க வைக்கின்றீர்கள், அதை நன்றாக கவனியுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.